இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேநீர் கதைகள் இல்ல, உண்மை கதை. 31 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் பயிற்சி மருத்துவரை அவர் வேலை பார்த்துட்டு இருந்த டியூட்டியில இருக்கும் போதே ஏதோ ஒரு அயோக்கியன் முழு குடிபோதையில வந்து அந்த பெண்ணை துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொல்லப்பட்டிருக்கிறான். இந்த செய்தி காலையில 4 மணிக்கு, அதிகாலை 4 மணிக்கு இங்க நடக்குது, கொல்லப்பட்டது. ஆனா அந்த பெண்ணோட அப்பாவுக்கு இந்த செய்தி அடுத்த 3 மணி நேரம் கழித்து தான் செல்லுது. அப்பாவுக்கு போன் பண்ணும்போது உங்களோட மகளுக்கு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனா அடுத்த அரை மணி நேரத்துல உங்களோட பெண் இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அந்த மனசு எப்படி தவிச்சு போயிருக்கும்? தன்னோட மகள் ஒரு கோல்டு மெடல் வாங்கணும், டாப்பரா வரணும், மருத்துவருக்கு படிக்க வைக்கணும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த அப்பா படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இதுதான். இப்படிப்பட்ட ஒரு கதையை நம்ம கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம வீட்டுல கூட நிறைய பெண்கள் இருப்பாங்க, நாளைக்கு பிறக்க போற பெண்களும் இருப்பாங்க. இந்த சூழல் மறுபடியும் நம்ம வீட்லயும் நடக்க கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எதன் மூலம் நம்ம தெளிவா இருக்கணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கொல்கத்தால இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில 31 வயது இருக்கக்கூடிய பெண் பயிற்சி மருத்துவர் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. 36 மணி நேரமும் ஒரு டாக்டர் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற அதிர்ச்சி செய்தியா இருக்கலாம். ஆனா இந்த செய்திக்கு அப்புறம் தான் நிறைய டாக்டர் கிட்ட நான் பேசும்போது தெரியுது, 36 மணி நேரம், 72 மணி நேரம்னு அடுத்தடுத்த மணி நேரங்கள் ஆட்கள் இல்லாததுக்காக அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா. இப்படி அந்த மருத்துவமனையில அந்த பயிற்சி மருத்துவரா வேலை பார்த்துட்டு இருந்ததுக்கு சமயத்துல எமர்ஜென்சி வார்டு பக்கத்திலேயே ஒரு செமினார் ஹால்ல தான் அந்த டாக்டர் போய் படுக்க போயிருக்காங்க. சரி, நம்ம 36 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம், கொஞ்சமாச்சும் மனுஷன் தானே, அதுவும் மனுஷ உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டாமா, போய் படுத்து எந்திரிச்சு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பக்கத்துல இருக்கக்கூடிய செமினார் ஹால்ல வந்து படுத்து தூங்கியிருக்காங்க. ஆனா அதே ஹாஸ்பிட்டல்ல வாலண்டியர்ன்ற பேர்ல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த அயோக்கியன் மாதம் 12,000 சம்பளம் வாங்கியிருக்காங்க. அந்த சஞ்சய் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அயோக்கியனுக்கு அதிகாலை 3 மணியில குடிபோதையில அதே செமினார் ஹாலுக்குள்ள வந்து இந்த பெண்ணை வற்புறுத்தி துன்பப்படுத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை பண்ணிட்டு மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டல்ல இவருக்குன்னு தனியா ஒதுக்கப்பட்டிருந்த அறையில போய் படுத்து தூங்கி இருந்துச்சு வந்திருக்காரு. காலையில இந்த செய்தி எல்லாம் பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எத்தனையோ பேரு அதை என்னாச்சு ஏதாச்சுன்னு தேடிட்டு இருக்காங்க. அதே கூட்டத்தோட இவரும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதே சூழ்நிலையில எப்படி ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குற்றவாளி வந்தார் இல்லையா சஞ்சய் ராவ், அவரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. இப்போ எதன் அடிப்படையில் கைது செஞ்சாங்கன்னா, அவரோட காதுல இருந்த ஹெட்செட் அந்த பெண்ணோட அந்த செமினார் ஹால்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட கால்ல ரத்த கரைகள்லாம் இருந்திருக்கு. இதை வச்சு சிசிடிவி கேமராக்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சஞ்சய் ராய் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சஞ்சய் ராயை கைது பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்த தகவல் படி அந்த பெண்ணோட உடற்கூறாய்வுல கிட்டத்தட்ட 151 மில்லிகிராம் அளவு விந்தணுக்கள் செலுத்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலம் மருத்துவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மனிதனால இந்த அளவுக்கு பண்ண முடியாது, ஏதோ ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை தான் அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ச்சியை சொல்றாங்க. அந்த மருத்துவமனையில் நடந்த இந்த கொலைக்கு அதே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அது ஒரு மருத்துவ கல்லூரி தான் இல்லையா, ஸோ அந்த பிரின்சிபல்கிட்ட கேட்கும் போது அந்த பெண் எதுக்காக அந்த மணித்துளியில அந்த ரூம்ல போய் தங்கியிருக்கணும் அப்படிப்பட்ட கேள்வி அந்த பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிரின்சிபல் அந்த காலேஜை விட்டு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஆனா அடுத்த சில மணித்துளிகள்லயே வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவரை இப்ப இருந்த பொசிஷனுக்கு இணையான ஒரு பொசிஷன்ல வேற ஒரு சீட் கிடைச்சிருச்சு அவருக்கு. அவசரமா இந்த காலேஜ்ல இருந்து ராஜினாமா பண்ணினதும் வேற ஒரு காலேஜ்ல டக்குன்னு இவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறதும் இங்க ஏதோ ஒரு நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நம்மளுக்கு எழுப்பக்கூடியதாகவும் இருக்குது. இதெல்லாம் சொல்லும் போது கேட்கும் போது என்ன ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா கூட இருக்குது. ஏன்னா ஒரு பெண்ணா நானா இருக்கட்டும், நம்ம வீட்லயா இருக்கட்டும், நம்ம வீட்டுல சுத்தி இருக்கவங்களா இருக்கட்டும், டெய்லியும் போயிட்டு வர பேருந்துகளையா இருக்கட்டும், எத்தனையோ பெண்கள் கவலை இல்லாம போயிட்டு வர்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஈவன் நேத்து சுதந்திர தினம் கொண்டாடி இருக்கோம், எந்த பெண்களுக்கும் இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையோன்னு தான் தோணுது. கண்டிப்பா விடுதலை வாங்கினதுக்கு அப்புறம் பெண்கள் விடுதலையா இருக்காங்க, சுதந்திரமா இருக்காங்க அப்படின்றது அவங்கவுங்களோட விருப்பம். அதை வியப்பாக்குறாங்க இப்போதைக்கு சொல்ல போனா. இந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்களோட அப்பா நேத்து ஒரு செய்தி சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னோட மகள் இறந்ததுக்கு அப்புறம் அவளோட நோட்டு புத்தகங்களை நான் திருப்பி பார்த்தேன். ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு முன்னாடி அவள் நைட் ஷிஃப்ட் போறதுக்கு முன்னாடி அவளோட டைரியில என்ன எழுதியிருக்கான்னா, நான் எம்டியில கோல்டு மெடல் வாங்கணும், இந்த எம்டிலேயே நான் தான் டாப்பர் ஆஃப் த கிளாஸ் அப்படின்ற கோர்ஸ் அப்படின்ற
பட்டங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட டைரியில எழுதியிருக்கா சார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி நிறுவனத்துக்கு அவங்க அப்பா பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு தந்தையா எப்படி சொல்றதுன்னே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஒரு தந்தை ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு நடந்த சூழல் வேற எந்த பெண்ணுக்கும் நடக்க கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? நிச்சயம் தெரியாது. ஏற்கனவே இதே மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஆகிருச்சு. அதை தொடர்ந்து நடந்த ஒரு செய்தியா தான் இந்த வழக்கு, கொல்கத்தா டாக்டர் வழக்கு இருக்கே தவிர இதுக்கு எந்த ஒரு தீர்ப்பும் வரல. இனிமே இது நடக்க கூடாது அப்படின்றதுக்காக எந்த தீர்வும் கிடையாது. எனக்காகவும் என்னை மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த பெண்களுக்காகவும் நாம் பேச தூண்டுறது என்னன்னா, இந்த செய்தி இனிமே நம்மளோட வலைதளங்கள்லயோ இல்ல செய்தி சேனல்கள்லயோ வரக்கூடாது அப்படின்னா இதற்கான தீர்ப்பு ரொம்ப கடுமையாகவும் கண்டிக்கத்தக்கதாகவும் அவன் பார்த்தாலே பயப்படக்கூடிய ஒரு செயலாகவும் தான் இருக்கணும் அப்படின்றதான் எங்க எல்லாரோட ஒரு கோரிக்கையாவுமே இருக்கு. கைது செய்யப்பட்ட மனிதனை சிறையில் அடைச்சிருக்காங்க. நாளைக்கே ஏதாவது இல்லை அப்படின்னு சொல்லி கூட வெளியே அனுப்பலாம். இந்த செய்தி மறக்கப்பட்டதுக்கு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இந்த செய்திக்கான தீர்ப்பை வழங்கலாம். ஆனா இந்த செய்தி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கும் போதே அதுக்கான தீர்ப்பை வழங்கி கைது மட்டும் இல்லாம அவன் ஒரு பெண் பக்கத்துல போகணும்னு நினைச்சா கூட அவனோட உடம்பெல்லாம் நடுங்கிற மாதிரி, அடிவயிறு கலங்குற மாதிரியான ஒரு தண்டனையை நம்ம கொடுக்கும் போதுதான் இனிமேல் நடக்காது அப்படின்றதுக்கான சின்ன கோரிக்கையா எனக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செய்தி அப்படின்றது சாதாரணமா கொல்கத்தா மருத்துவமனையில நடந்தது அப்படின்னு பாஸ் பண்ணி போகாம இனிமே நம்ம வீட்லயே நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்மளும் வேண்டிப்போம். பட் இதுக்கான ஒரு தீர்ப்பு வேணும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி மருத்துவர்கள் எல்லாருமே ஒரு நாள் போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. உயிர்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிற, அவங்க நம்ம எல்லாருக்குமே உத்தரவாதம் கொடுக்கிற மருத்துவர்கள் ஒரு நாள் போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா எத்தனை ஆயிரம் கோடிகள் உயிர்கள் இங்க பறிக்கப்படும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற மருத்துவர்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கும்போது நம்மளாம் ஏமாத்துறோம் இல்லையா? ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற, நம்மளை பாதுகாக்கிற மருத்துவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடந்திருக்கு. அதை நம்ம என்னன்னு தட்டி கேட்கணும். இந்த வீடியோ வாயிலா அரசாங்கத்துக்கு, இந்திய அரசாங்கத்துக்கு நம்ம தெரியப்படுத்தக்கூடிய செய்தியும் இதுதான். இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையோ பெண் குழந்தைகளையோ அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொல்லி அடைச்சு வளர்க்குறத விட எங்க போனாலும் தைரியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன செய்தி சொல்லிக் கொடுங்க. இன்னுமே இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண் என்கிட்ட கேட்டா, அக்கா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஃபோட்டோலாம் போட விட மாட்டேங்கிறாங்க, என்னோட ஃபோட்டோவை ஒருத்தவங்க வந்து மார்ஃபிங் பண்ணி ஒரு மாதிரி என்னை கொஸ்டின் பண்ணுறாங்க, இதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்கும்போது அவங்க வீட்டை நினச்சி தான் அவள் அவ்வளோ பயந்தா. என்னோட அப்பா என்ன சொல்லுவாங்களோ, அம்மா என்ன சொல்லுவாங்களோ, அவங்களுக்குலாம் ஏதாவது கஷ்டமாயிடுச்சுன்னா நான் என் சூசைடு கூட பண்ணிக்குவேன் அப்படின்ற அளவுக்கு அந்த பெண் பேசினா. ஆனால் பெற்றோர்கள் நம்ம தான் அந்த பெண்கள் கூடவே நிற்கணும். இதே மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம பெண்கள் கூட நிற்கும் போது தான் அவங்களுக்கு எதையும் தாண்டக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு பிறக்கும். நமக்கு அப்பாவும் அம்மாவும் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு உருவானாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சிக்கும் போது அந்த பெண்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா மாறிடும். அதனால பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம், நம்மளோட பெண் குழந்தைகளை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதை தாண்டி இதெல்லாம் நடந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணலாம், நீ எதிர்த்து கேள்வி கேட்கணும், எதிர்த்து வரணும் அப்படின்ற மாதிரி ஊக்கம் கொடுத்து வளர்க்க பாருங்க. கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஒரு பெரிய மகா சக்தியா உருவாவாங்க அப்படின்றதான் என்னோட நம்பிக்கையாவும் இருக்கு. இன்னைக்கு கொல்கத்தா அந்த டாக்டருக்கு நடந்த இதே நியூஸ் இனிமே நம்மளோட சமூக வலைதளங்களையும் செய்தி சேனலையும் நடக்க கூடாது அப்படின்னா இதற்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மிகவும் கடினமாகவும் இனிமே தொடரணும் நினைச்சா அவரோட அடிவேறு கலங்கக்கூடிய செய்தியாகவும் இருக்க வேண்டும்ன்ற சின்ன கோரிக்கையை அனைத்து பெண்களின் சார்பா நம்மளோட தேநீர் கதை வாயிலாக முன்வைக்கிறேன். நன்றி.